ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 63வது தலைப்பு. பிரேத சம்ஸ்காரம், ஷரீரத்தின் சிறப்பு. தொடர்ச்சி. செத்துப்போன பின் ஒரு உடம்புக்குள் தேவதாம்சங்கள் ஒட்டிக்கொண்டிருப்பதாக நம்பாவிட்டாலும் கூட ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். இத்தனை நாள் அதற்குள் இருந்த ஜீவன் ஈஸ்வர சைத்தன்யத்தின் ஒரு திவலையல்லவா? எப்போதோ சுவாமி விக்கிரகம் வைத்த புரை என்றால் கூட இப்போதும் அதில் கண்டதுகளை வைக்காமல் ஒரு அகலை ஏற்றி வைக்க வேண்டும் என்றுதானே தோன்றுகிறது. அப்படி இருக்க ஈஸ்வர சைத்தன்யத்தின் அம்சம் இருந்த பாடியை மரியாதை தந்து மந்திரபூர்வமாகத்தானே டிஸ்போஸ் செய்ய வேண்டும். ஒருத்தன் தன்னுடைய சரீரத்தால் அநேக நன்மைகளை செய்தானென்றால் உயிர் போன பின்னும் அந்த ஷரீரத்துக்கு மரியாதை பண்ணத்தான் வேண்டும். நாஸ்திகர்கள் கூட தங்கள் தலைவர்களின் மிருத ஷரீரத்துக்கு மலர் வளையம் வைக்கிறார்களே. ஒருவன் ஷரீரத்தை கெட்டதற்கே பயன்படுத்தினான் என்றாலும் கூட அவனுக்கு அந்த ஷரீரத்தை இயக்கியது ஈஸ்வர சக்தி என்று தெரியாவிட்டாலும் நமக்கு தெரிவதால் அதற்குரிய சம்ஸ்கார மரியாதையை பண்ணத்தான் வேண்டும். அவனாக இந்த ஷரீரத்தை கொண்டு ஈஸ்வரார்ப்பணமாக எந்த நல்லதும் செய்யாமல் போய்விட்டாலும் அதற்கும் ஈடாக பிராயஷ்சித்தமாக இப்போது நாமாவது இதையே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்வோம் என்ற எண்ணத்துடன் சம்ஸ்காரம் பண்ண வேண்டும். சைவ சித்தாந்தத்தில் ஈஸ்வரன்தான் ஜீவனுக்கு தனு கரண புவன போகங்களை தருகிறான் என்பார்கள். லோகத்தை, அதாவது புவனத்தை படைத்து அதிலுள்ள போகங்களை அனுபவிப்பதற்காகவே மனுஷ்ய சரீரத்தை, தனுவை சிருஷ்டி செய்து அதில் கரணங்கள் என்ற இந்திரியங்களை அவன் வைத்திருக்கிறான். கர்மாவை தீர்த்து கொள்ளும் வரை போகங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று இப்படி வைத்திருக்கிறான். எனவே அவனுடைய பிரசாதமான தனுவை கரணங்கள் ஓய்ந்த பிற்பாடும் அதற்குரிய கௌரவத்தை கொடுத்து சம்ஸ்கரித்துத்தான் அவனிடம் வேள்வி பொருளாக திரும்ப கொடுக்க வேண்டும். இதிலே ஒரு வித்தியாசம். மற்ற வேள்விகளை, இஷ்டிகளை ஒரு ஜீவன் தானே பண்ணுகிறான். ஆனால் செத்துப்போன பிறகு உடம்பை பகவானுக்கு கொடுக்கிற இந்த அந்திய இஷ்டியை அவன் பண்ண முடியாது. மற்ற சம்ஸ்காரங்களை பண்ணுவதும் பண்ணாததும் அதனால் புண்ணிய பாபங்களை சம்பாதிப்பதும் அந்தந்த ஜீவனுடைய காரியம்தான். இவற்றில் மற்றவர்களுக்கு பொறுப்பு இல்லை. ஆனால் பிரேத சம்ஸ்காரம் மற்றவர்களே செய்ய வேண்டியது அல்லவா? அதனால் அதில் பொறுப்பு மற்றவர்களுக்குத்தான். எனவே இதை சரியாக செய்யாவிட்டால் நமக்குத்தான் பாபம். உயிரோடு இருக்கிற வரையில் உபகாரம் பண்ண வேண்டியதுதான். போன உயிரும் வேறு எங்கோ இருக்குமாதலால் அதற்கு ஸ்ராத்தாதிகள் பண்ண வேண்டியதுதான். ஆனால் உயிர் போன உடலுக்கு எதற்கு சம்ஸ்காரம் என்று முதலில் கேட்டுக்கொண்டோம். இப்போது அலசி பார்த்து கொண்டதிலோ பகவானின் பரமாத்புத சிருஷ்டியான சரீரம் உயிரற்ற பிறகுங்கூட அதற்கான மரியாதையை பெற்று பகவானிடமே சேர்ப்பிக்கப்பட வேண்டும். உடம்புக்கு செய்கிற இந்த சம்ஸ்காரம்தான் முழுக்க நம் பொறுப்பில் இருப்பது. அதனால் இதை செய்யாவிட்டால் நமக்கு பெரிய தோஷம் என்று தெரிகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.